ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கேப்டன் ஜிபி யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான தகவல் பேன் கார்டு சம்மந்தமான தகவல் தான். பேன் கார்டில் வந்து உங்களுடைய மொபைல் நம்பரு, மெயில் ஐடி, அட்ரஸை எப்படி நம்ம ஆன்லைனில் சேஞ்ச் பண்ணுறது, அதுவும் ஃப்ரீயாக அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன காரணம்னா, நம்ம வந்து அவசரத்தில் வந்து நம்ம ஒரு பேன் கார்டு அப்ளை பண்ணி வாங்கியிருந்திருப்போம். அதுக்கப்புறமா உங்களுடைய ஆதாரில் நீங்கள் வந்து உங்கள் பேரை திருத்திருப்பீங்க, உங்கள் அட்ரஸை திருத்திருப்பீங்க, எல்லாத்தையும் நீங்கள் திருத்திருப்பீங்க. நீங்கள் அப்ளை பண்ண கூட உங்களோட மெயில் ஐடி கொடுத்துருக்க மாட்டீங்க. உங்கள் மொபைல் நம்பருக்கு பதிலாக கடைக்காரரே அவரோட மொபைல் நம்பரை போட்டு கூட உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி தந்திருப்பார். இந்த மாதிரி நேரத்தில் பேனில் உங்களை அந்த இதெல்லாம் எப்படி நம்ம ஆன்லைனில் ஃப்ரீயாக மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். பேன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து NSDL, அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா UTI, அப்புறம் பார்த்திங்கன்னா இஃபென் ஃப்ரீயாக வந்து நம்ம ஃபில்லிங் இன்கம் டேக்ஸ் அதில் வாங்கியிருப்பீங்க. உங்கள் பேன் கார்டை எடுத்து பார்த்தாவே தெரியும் இது வந்து எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. நீங்கள் NSDL இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு லிங்கு, ரெண்டாவது UTI இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெண்டாவது லிங்க் பண்ணுங்கள். சரி, இப்போது நான் இது வந்து UTI காமிக்கிறேன். யூடியூவில் பார்த்தீங்கன்னா உங்கள் பேன் நம்பர் கொடுக்கணும், உங்கள் ஆதார் நம்பர் கொடுக்கணும், மொபைல் நம்பரு, இது வந்து புது நம்பர் நீங்கள் இது பண்ண போகிறீங்களா அந்த நம்பரு, மெயில் ஐடி, புது மெயில் ஐடி, அப்புறம் இதெல்லாம் தேவையில்லை. இங்கே கேப்சா இருக்கலாம், இது கொடுத்து அக்ரி கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா டீட்டெயில்ஸ் போகும். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து NSDL. இப்போ NSDL நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பேன் நம்பர் கொடுக்கணும், ஆதார் நம்பர் கொடுக்கணும், மெயில் ஐடி கொடுக்கணும், மொபைல் நம்பர் கொடுக்கணும். அதில் எப்படியோ அதே மெத்தட் தான் இதுலேயும். பேன் நம்பரும் ஆதார் நம்பரும் புதுசு, இது ஏற்கனவே உள்ளது தான். மெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் நீங்கள் புதுசாக கொடுத்துக்கலாம். சரி, இப்போ நம்ம இதெல்லாம் கொடுத்து முடிச்சிடுவோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணிட்டோம். இங்கே இருக்கிற அந்த பாக்ஸு அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஒரு கேப்சா இருக்கும், அந்த கேப்சாவை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. சப்மிட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ கண்ணி ஊற்றி EKYC தான். ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு வரும் மொபைலுக்கும். அதே மாதிரி நீங்கள் இப்போ ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா மெயில் ஐடி, அதுக்கும் வரும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆதாரில் லிங்க் பண்ணியிருக்கோம்னா அந்த மொபைலுக்கு வந்து ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். நான் கண்ணி ஊற்றி கொடுக்குறேன். இப்போ OTP வந்திருக்கும், அதை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். அது ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும். OTP என்ட்ரு பண்ணிட்டோம். இப்போ சப்மிட் பண்ணுறோம். அவ்வளோதான். நம்மளுடைய அட்ரஸ் வந்து ஆதாரில் எப்படி இருக்கோ அப்படி காட்டுவாங்க. இதெல்லாம் ஒவ்வொரு லெட்டர்ஸ் வந்து மறைச்சிருக்கும். உங்களுடைய அட்ரஸுங்கிறனால உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இது கரெக்டாக நீங்கள் பார்த்துக்குங்க. இதில் வேறு எதுவுமே நம்ம திருத்த முடியாது. கிளிக் பண்ணலாம், ஆனால் நம்ம எதுவுமே டைப் பண்ண முடியாது. அவ்வளோதான். இப்போ நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வெரிஃபை கொடுத்துருங்க. வெரிஃபை கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பரும் இப்போ புதுசாக கொடுத்த மெயில் ஐடியும் காட்டுவாங்க. அது ரெண்டுமே கரெக்டானு பார்த்துக்குங்க. இப்போது கெட் OTP கொடுங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுத்த மெயில் ஐடிக்கும் நம்ம கொடுத்த மொபைல் நம்பருக்கும் OTP வந்திருக்கும். அதை நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணி வேலிடேஷன் பண்ண வேண்டியதான். இப்போ நான் மெயில் ஐடிக்கு போகிறேன். இப்போ எனக்கு வந்து NSDLலேருந்து ஒரு இது வந்திருக்கு. ஒன் டைம் கொடுத்த பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க. 57 52 55 57 52 55. நமக்கு மொபைலுக்கும் ஒரு OTP வந்துருச்சு. அதையும் நம்ம என்ட்ரு பண்ணிடுவோம். 53 01 47. இப்போ 2 OTP நீங்கள் கரெக்டாக கொடுத்து வேலிடேஷன் கொடுத்துருங்க. அவ்வளோதான். ஜென்ரேட் அண்டு சேவ் பிரிண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்துருக்கு. இப்போது அதை ஓகே கொடுங்க. அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் யூஸிங் ஆன்லைன் அட்ரஸ் அப்டேட் ஃபெசிலிட்டின்னு கொடுத்துருக்காங்க. கீழே வந்து இது PDF வந்திருக்கு. நம்மளுடைய அக்னாலஜ்மெண்ட் நம்பர் இருக்குது. அப்புறம் வந்து ஏதோ கேட்டகரி என்ன இருக்குது, நம்மளுடைய பேன் கார்டு நம்பரு, மெயில் நம்பரு, மெயில் ஐடி, மொபைல் நம்பர் எல்லாமே இருக்குது. இதை நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் இருக்குல்ல, இதை வச்சு நம்ம இதனுடைய ஸ்டேட்டஸை ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்பர்களே. ஃப்ரீயாக நீங்கள் வந்து உங்களுடைய ஏற்கனவே பழைய பேனில் உள்ள டேட்டா பேஸ் தான். பேன் கார்டில் வந்து நீங்கள் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்ரஸ் ஒன்றுமே இருக்காது, அந்த QR கோடில் இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் பேனில் முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்கள் பேன் நம்பர் இருக்கும், உங்கள் பேர் இருக்கும், உங்கள் ஃபாதர் நேம் இருக்கும், டேட்டா பர்த், உங்கள் சைனு தான் இருக்கும். ஆனால் பேனுடைய டேட்டா பேஸ் அதில் தான் வந்து இந்த அட்ரஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பயனாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இதுபோல் நல்ல பயனுள்ள வீடியோஸை பார்க்கறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.